ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரியோடு வந்திருக்கேன். நான் இப்போது யூடியூப்பில் இருக்கேன். அதுக்கப்புறம் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பியூட்டி பார்லர், நம்ம பிஸ்னஸ் இந்த ஹோம்மேட் ப்ராடக்ட் ஃபுல்லாக நானே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு பொண்ணு சோசியல் மீடியாவில் இருந்தால் என்ன கேட்டால் நீங்கள் எல்லாரும் தெருவுக்காரவங்கலேருந்து எல்லாரும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என் கஸ்டமர்லேருந்து எல்லாரும் வல்கரா வேறு ஏதாச்சும் நான் தப்பாக கமெண்ட் பண்ணியிருப்பேனா, இல்லை வேறு ஏதாச்சும் என் வேலையே நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் நான் பிஸியாக தான் இருந்திருப்பேன். ஸோ இன்றைக்கி நான் சொல்கிற கதையை பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு சோசியல் மீடியாவில் இருக்காங்கிறனால அவளுக்கு தேங்கிற வார்த்தை வச்சு பேசுறது, அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயே அவங்கள டவுன் பண்ணி பேசுறது, அதே மாதிரி சொந்தம்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க அவங்க இவங்கன்னு இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைய வளர்த்தி விடுறதுக்காக இல்லைனாலும் சரி, ஃபோன் அதுக்குள்ளே கட் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணு சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால அந்த பொண்ணு தப்பானவங்களோ, அதை தேங்கிற வார்த்தை வச்சு தப்பாக பேசுறதோ, அந்த பொண்ணை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட போய் இந்த பொண்ணு கூட இதாக இருக்காதீங்க, இந்த பொண்ணு ரொம்ப தப்பாக இருக்கிறவங்கன்னு சொல்கிறதுனாலையோ, அப்புறம் இவ ஒரு ஐட்டோன்னு சொல்கிறதுனாலையோ, அதுக்கப்புறம் என்னது எங்கிட்ட இருந்து பணம் பிடுங்கிக்கலான்னு சொல்லிட்டு சில குரூப் இப்படியே ஒரு இது பண்ணிட்டு தெரியுது. இங்க 30 ரூபா ஐப்ரோவுக்கு நான் காலை நின்று இவங்களுக்கு நான் 5 லட்சம் ரூபா கொடுக்கணுமாமா, இவங்க வாங்கிட்டு போயிடுவாங்களாம். சரிங்களா? அது இப்படி என்னை சுத்தி இருக்கிறது எல்லாம் எங்கிட்ட சுரண்டி திங்கிறதா தான் இருக்கு. ஏன்னா இன்ன வரைக்கும் நான் உயிரோட இந்த 5 வருஷத்துல இருக்கிறதுக்கு காரணம் என் கஸ்டமர் மட்டும்தான். என்ன நினைச்சா சரி, யாருக்கும் இல்லாத கொடுப்பனன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த குறைஞ்ச நாட்கள்ல எனக்கு இவ்வளோ நிறைய கஸ்டமர் கடன் கொடுத்துருக்காரு. அதை நான் காப்பாத்திட்டு ஒவ்வொரு நிமிஷம் நான் என்னை ப்ரூவ் பண்றதுக்காக நான் வீடியோ போட்டுக்கிட்டு லைஃப்ல நான் எவ்வளவோ இது பண்ணிட்டு போறேன். நீங்கெல்லாம் என்ன பண்றீங்கன்னா, எல்லாரும் என் கஸ்டமர் தானே அதிகமா பார்த்துட்டு இருக்கீங்க. என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, லைக்கோ ஷேரோ இல்ல வேற எதுவே எல்லாம் பண்றது இல்ல. நான் என்ன இது பண்றேங்கிறத மட்டும் பார்த்துட்டு எனக்கு குறைதான் சொல்றீங்களா ஒழிஞ்சு, நான் ஒண்ணு கேட்கிறேன். சோசியல் மீடியால இருக்கிறவங்களாம் கெட்டவங்களும், வீட்டுக்குள்ள தப்பால போட்டுட்டு இருக்கிறவங்க நல்லவங்களும் எப்படி கெஸ் பண்றது சொல்லுங்க. இப்ப நான் வீடு விட்டா கடை, சரிங்களா? இப்படிதான் என்னோட வீடியோஸ் பார்த்திருப்பீங்க, நான் இது பண்ணியிருப்பேன். சரிங்களா? எந்த ஒரு பெண்ணும் எதுலையுமே ஸ்லிப் ஆகாம நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லவே முடியாது. ஏன் சோசியல் மீடியால இருக்கிற மட்டும் தப்பா பேசிட்டு, அப்ப நீங்களே அந்த இது பண்ணும் போது நான் என்ன சொல்ல முடியும்? சரிங்களா? சரி, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பணத்தை வச்சு, அது எல்லாம் நான் கேக்குறேன். பணத்தை வச்சு நீ ஏமாத்தி என்கிட்ட ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலான்னு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. இவங்களுக்கு எல்லாம் கேக்குறேன், நான் கால் வலிக்க குதிங்கால் வலிக்க நான் சம்பாரிச்சு நான் உட்காந்து நான் ஒரு 100 ரூபா சம்பாரிச்சு எனக்கு என்ன வேணுமோ நான் தேவைகளை நிறைவேற்றிட்டு போயிட்டு இருக்கேன். இதே எனக்கு பின்னாடி ஒரு ஆம்பளை பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்கன்னா நீங்க இப்படி ஒரு வார்த்தை பேசுவீங்களான்னு எனக்கு தெரியல. சரிங்க, நான் கெட்டவ ஏன்னா நான் ரொம்ப நல்ல வீடியோ பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க இப்படி பேசுறதுனால நான் ஒத்துக்கிறேன். என் வீடியோ என்னோட கஸ்டமர் குழந்தைங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாச்சும் நான் கேட்கறேன், உங்களுக்கு ஒரு யோசிக்கிற தன்மை இருக்கா இல்லையா? சரி, இதுக்குமே நீங்க ஒரு பொண்ணதான் இது பண்ணிட்டு எங்கேயோ அடி வாங்கிருப்பாளாட்டு உட்காந்து நல்லா வாழ்க்கையிலேயே பார்த்துட்டு இருப்பீங்க. சரிங்களா? உங்களையும் திருத்த முடியாது, சொந்தம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்குது பாரு, இவங்களையும் திருத்த முடியாது. ஒரு பெண்ணை பேசுறதுக்கு ஒரு பெண்ணுனால மட்டும்தாங்க முடியும். அது கண்டிப்பா கடவுள் தண்டனை கொடுப்பாரு. சரிங்களா? நான் கொடுக்க மாட்டேன். சரிங்களா? ஒரு பெண்ணுகிட்ட 5 லட்சம் ரூபா புடுங்கிட்டு போயிடலான்னு ஒரு குரூப், அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை தேங்கிற வார்த்தையை வச்சு பேசிட்டா டவுன் பண்ணிடலான்னு ஒரு குரூப். சத்தியமா சொல்றேன், ஒரு பக்கம் அடிய விழுந்தா பரவாயில்லைங்க, எல்லா பக்கம் அடி கொடுத்தீங்கன்னா எப்படிங்க அந்த பொண்ணு தாங்கிக்குவா? யோசிச்சு பாருங்க. நான் கடையை பார்க்கட்டா, ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டா, என் மைண்ட் ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காக வீடியோஸ் போட்டு இருக்கேன். அது ஒரு மைண்டா இதை பண்ணி விட்டு போயிட்டு நான் போட்டிக்கு யாருக்கிட்டையும் வரல. ஆனா என்னைய பார்த்து போட்டி போடுறீங்க தெரியுங்களா? ஏன் போட்டி போடுறீங்க? பொறாமையில தானே பண்றீங்க. அந்த பொறாமை எதுக்குன்னு தான் கேக்குறேன். சரிங்களா? இப்பயே சொல்றேன், நான் யாரையும் பார்த்து எனக்கு பாக்குறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. சரிங்களா? நான் காலையில எழுந்திரிச்சு பல்ல விலைக்கு நைட்டு போய் தூங்குற வரைக்கும் எனக்கு வேலை சரியா இருக்கு.
என் கஸ்டமரு, என் ஏரியாக்காரங்க, எப்ப நடக்கிற, எப்ப போய் சமைச்சு வச்சுட்டு வரேன், நான் எப்ப இருக்கேன், எல்லாமே பார்த்துட்டு இருக்கிற இவங்களுக்கு என் கேரக்டர் என்னன்னு தெரியும். உங்களை இந்த ஒரு இதுக்குள்ள பாக்குறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. சரிங்களா? வீட்டுக்குள்ள வந்து அப்படியே நான் நல்லவன் சொல்றவங்க யாருமே நல்லவங்க கிடையாதுங்க. சரிங்களா? ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு தப்பு செஞ்சு ஏதோ ஒரு இதுக்காக வந்து மாட்டிருப்பாங்க. நான் நல்லவன் சொல்றவங்கள நான் எப்பயுமே நம்ப மாட்டேங்க. நான் கெட்டவன் நான் ஒத்துக்குவேன். சரிங்களா? என் வேலை என்னமோ நான் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து மோதினாங்க நான் மட்டும்தான் நான் மோதுவேன். சரிங்களா? நான் நிறைய இந்த உலகத்துல வந்து நான் நிறைய விஷயங்கள், அதுவும் சோசியல் மீடியா வந்தங்காட்டி நான் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டேன். சரிங்களா? இதுக்கு மேல வந்து நீங்க பண்றதுக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆடியோ, அதுக்கப்புறம் மெசேஜ் எல்லாமே நான் வச்சிருக்கேன். சரிங்களா? எனக்கு தேவையில்லாம ஒரு விஷயத்த நீ போட்டு திருகி என்னை இது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நான் பண்ணிட்டு இதுக்கு காரணம் நீங்க தான் சொல்லிட்டு கழுதிங்க வச்சுட்டு போயிருவேன். சத்தியமா சொல்றேங்க, இப்படி ஒரு டார்ச்சலுக்கு நடுவுல வாழ்றதோட நான் அப்படி சம்பாரிச்சு நான் என்ன சேர்த்து வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? நான் எனக்குன்னு யாருமே இல்லை. சரிங்களா? எல்லாம் இருக்கிறாங்கன்னு பேரு ஒண்ணுதான் நான் ஒழிஞ்சு என் உழைப்ப மட்டுமே நம்பி நான் ஓடி இன்னைக்கு காலையில தூங்கி இருந்துச்சுன்னா ஒரு ½ hour என்னால நடக்க முடியறதில்ல. அந்த அளவுக்கு ஓடினாலுமே சரி, நம்ம கடை திறக்கணும், நம்ம பிரச்சனையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டு இருக்கேன். சரிங்களா? நான் வந்து ரீல்ஸ் பண்றதுனால தப்பானவங்களும் கிடையாது, அதே மாதிரி ரீல்ஸ் பண்ணாம வீட்டுல உட்காந்துட்டு கம்பீரமா அப்படியே உட்காந்துட்டு இருக்கவங்க நல்லவங்களும் கிடையாது. தெய்வத்தை செய்து சொல்றேன், ஒரு பெண்ணோட கண்ணீருக்கு ஆளே ஆகாதீங்க. உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிச்சா லைக் பண்ணுங்க. நான் எந்த விஷயத்திலயும் நான் உங்களை லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்பயும் சொல்றேன், நீங்க முடிஞ்சா லைக் பண்ணுங்க, முடியலையா உங்களால விட்டுருங்க. சரிங்களா? நான் வந்து எந்த ஒரு வற்படுத்தியும் ஏன் நீங்க பண்ணல வைக்கலன்னு சொல்ல. என் கஸ்டமரே வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாத்துட்டு இருக்காங்க. சரி பாருங்க. சரிங்களா? ஏன்னா எனக்கு தெரியும் என் வீடியோ என் குழந்தைங்க பார்த்தா கூட கிட்டெல்லாம் போக மாட்டாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு டீசெண்டா தான் நான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். சரிங்களா? சில ஜென்மங்க மாதிரி வந்து நான் இதெல்லாம் பண்ணிட்டு போகல. அவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபாலோவர்ஸ் வரணுங்கிறதுனால எதை வேணாலும் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணதில்லை. நான் எனக்கு என் மைண்டு ஃப்ரீ ஆகிறதுக்கு மட்டும்தான் போட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? ரெண்டாவது என்னையும் நான் ப்ரூவ் பண்றதுக்காக தான் போட்டுட்டு இருக்கேன். என் கடையில என் கஸ்டமர் இல்லாத நேரத்துல கொஞ்ச நேரம் வீடியோஸ் எடுத்து போட்டுட்டு அப்படியே என் லைஃப்பை நான் பார்த்துட்டு என் மனசு நிம்மதிக்காக நான் போயிட்டு இருக்கேன். ஆனா என்னை தேங்குற வார்த்தை பேசுறது, என்கிட்ட இருந்து பணம் பிடிங்கிக்கலாம்னு நினைக்கிறது, என்னை மிரட்டி கீழே கொண்டாந்து தள்ளுறது, நீ எல்லாம் வந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஏங்க ஒரு பொண்ணு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? என்ன வார்த்தை பேசுறாங்க இவங்களெல்லாம். கடவுள் வந்து தண்டிச்சு இவங்கள பேசின வார்த்தைக்கு இவங்களை கொண்டு போய் வைக்கிறோம். அதனாலதான் கடவுள் வந்து ஆட்டுக்கு கூட வாழை அளந்து வச்சிருக்காருன்னு சொல்லுவாங்களா, அது கரெக்டு தான். சரிங்களா? என்ன நீ உயரத்துக்கு போனாலும் உன் வாயே உனக்கு சூனிய வைத்து விடும். சரிங்களா? வாய அடக்கி பேசு. நான் யாருக்கிட்டையும் ஒரு மரியாதை ஒரு இது கொடுத்துதான் பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் உயர்ந்து வந்து நிக்கிறேன். சரியா? தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டு நீயே உனக்கு அழிவு தேடிக்காத. சரியா? இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் சொன்னனால நான் இப்போ போயிட்டு என் கடையை நான் வேலையை கவனிப்பேன். எனக்கு மைண்டு வந்து நேற்றுல இருந்து ரொம்ப அப்செட்டா இருக்கேன். என்னால அதை ஜீர்ணிக்க முடியாதனால என் கூட பிறந்தவங்களாம் நினைச்சு எல்லாத்துக்கிட்டையும் நான் அந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கேன். பாய்.